ஏட்டி வசந்தி, பாத்தியா அந்த பொண்ணை பத்தி சொல்லும் போது அந்த பொண்ணு எப்படி வாமோ போவோம் போவோம்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு, கேட்டியாட்டி? அதுதான் நான் அன்னைக்கு பார்த்தேன். இந்த ஒரு கம்பர் இவன் கூட தான் பார்த்தேன். இதை சின்ன பொண்ணுக்கிட்ட சொன்னு என்கிட்ட சண்டைக்கு வாரா. ஏக்கோ இப்பன்னா ஏற்கனவே ஒரு சண்டை முடிஞ்சிருக்குக்கோ, அமைதியா இருங்க. எதுக்கு குடும்பத்துக்குள்ள இன்னொரு சண்டையை உருவாக்குறீங்க? அவ அன்னிக்காரி காதல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்பயே யாட்டம் ஆடிடுவா. என்ன சொல்ற ராதிகா நீ? ஆமாக்கோ, அவ பொண்ணு அவ பாடு, நம்ம எதுக்கு பேசணும்? இங்க பாருங்க, என் அண்ணி முன்னாடி அதையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். வாங்க வேற எங்கேயாச்சும் போவோம், என்ன சொல்றீங்க? சரி சரி வாங்க, எங்கன்னா போவோம். என்ன அழகா இருக்கு. இந்த நேரத்துல பிரியா மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். வந்ததுல இருந்து ஆளையே காங்கல. ஒரு நேரம் கூட பார்க்கவே இல்லை. சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்றாளான்னு கேட்போம். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, அழுகாத சின்ன பொண்ணே, சொல்றது கேளு. ஏன் அழுதுகிட்டே இருக்கா? அப்படியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வாங்க எங்கேயாச்சும் போவோம். ஏன் இங்கே நின்னுகிட்டு இருக்கணும்? அதை இருட்டிட்டுல, இதுக்கு மேல என்ன கேம்ப் ஃபயர் தான் இருக்கும். வாங்க எல்லாரும் அங்கன போவோம், சரியா? ஏலே, சொல்லுங்கண்ணே என்ன? ஏங்க எதுக்கு அந்த பையனை கூப்பிடுறீங்க நீங்க? அந்த பையனை பார்த்தாலே எனக்கு கோவமா தான் வருது. ஆமா, இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அந்த பையெல்லாம் வேண்டாம், நம்ம மட்டும் போவோம். சின்ன பொண்ணே பக்கத்துல தான் இருக்கான், பொறுமையா பேசு. ஏன் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற நீ? என்னக்கோ என்னாச்சு? யாருக்கு யாரக்கோ? இங்க பாருப்பா, இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுற வழக்கம் வச்சுக்காதே, சொல்லிட்டேன். சரி சித்தி. என்னது சித்தியா? சித்திங்கிற இதுவெல்லாம் இங்க உறவு முறையெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்க வேலை வேண்டாம். ஆமா, சின்ன பொண்ணே, எதுக்கு இப்ப இந்த பையன்கிட்ட நீ வெடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கவே? எனக்கு அந்த பையனை பார்த்தாலே பிடிக்கலக்கா. சின்ன பொண்ணே, நான் உன் அண்ணன் பொண்ணு இந்த பையன் கூட போனேன்னு சொன்னதை வச்சுதானே உனக்கு பிடிக்காம போயிட்டு இந்த பையனை. இங்க பாரு சின்ன பொண்ணே, உன் அண்ணன் பொண்ணு ஒண்ணு சின்ன பப்பா இல்ல. ஆமா, இந்த பையன் கெடுக்கு இருக்கு. ம், அவளுக்கு புத்தி இருக்கு. நான் ஒன்னும் அதெல்லாம் மனசுல வச்சு பேசல. ஆமா, என் அண்ணன் பொண்ணை வச்சுக்கிட்டுலாம் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். சரி சரி, சண்டை வேண்டாம். வாங்க எல்லாரும் கேம்ப் ஃபயருக்கு போவோம், என்ன சொல்றீங்க? அவன் வரக்கூடாதுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சின்ன பொண்ணே இங்கன தானே இருக்கான், எப்படி வராம இருப்பான்? அமைதியா இரு சின்ன பொண்ணே. என்னே? சொல்லு முத்துமாரி. என்னே, நான் வேண்டாம் வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, சரியா? இல்ல முத்துமாரி, வா பரவாயில்ல போவோம். இல்லண்ணே, எனக்கு தலை வலிக்குது, நான் அப்படியே ரூமுக்கு போறேன். அதான் அவன் தலை வலிக்குன்னு சொல்றான்ல, அப்ப வாங்க நாம எல்லாம் போவோம். என்னி, இங்க நீ இவ்வளவு நேரம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அங்க கேம்ப் ஃபயர்ல எதனா குடுக்குதாங்கன்னா திங்கிறதுக்கு காலி ஆயிரும். வாங்க சீக்கிரம் போவோம். அவனுக்கு அவன் பிரச்சனைன்னா என் பொண்டாட்டிக்கு மட்டும் தீனி பிரச்சனை மட்டும் பெரும் பிரச்சனையே இருக்கு. இடி தீனி மாறிய, வா போவோம். ஏங்க இப்படி சொல்றீங்க? நான் எல்லாருக்கும் வேண்டி தானே பேசுறேன். சரி சரி வாங்க போவோம். பாத்தியா சின்ன பொண்ணு எப்படி மாறிட்டான்னு சொல்லி? அவ குடும்ப விஷயம்னு வந்த உடனே இதுதான் எல்லாருமே. ஆமா புஷ்பக்கோ, கரெக்டா சொன்னீங்க. இங்கதான் இருக்கேன் நானு. என் அண்ணிய என் முன்னாடியே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஐயையோ, இவ இருக்கிறத பக்கலையா? இல்ல நாத்தே, சும்மா தான், போப்போ. ம். முத்துமாரி, இப்ப எதுக்கு முத்து மாதிரி சொத்து மாதிரின்னு இருக்கீங்க? வாங்க போவோம். ஆமா, லேட் ஆகுது. சின்ன பொண்ணே வர வர நீ பண்றதே எனக்கு பிடிக்கல சின்ன பொண்ணே. பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் விஷயம் இல்ல, வாங்க. முத்துமாரி, நான் வேணா உன் கூட வரட்டுமா? இல்லனே பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். நான் அப்படியே சும்மா சுத்தி பார்த்துட்டு அப்படியே போவேன், சரிங்களா? நீங்க போங்க. சரியில, அவங்க பேசுனதை நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காதே. அவன் அண்ணி குடும்பம் வந்துச்சுல்ல அங்கனே. யார் என்ன சொல்றீங்க? அதான்ல, உன் காலேஜ்ல கூட படிச்சுதே, உன்னுடைய ஜூனியர்னு சொல்வி அடிக்கடிக்கு, அந்த பிரியா பொண்ணு. ஆமா பிரியா. பிரியான்னு சொன்ன உடனே என் மூஞ்சி ஃபுல்லா 10,000 பல்ப் எரியுதே முத்துமாரி. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. பிரியா எங்க இருக்காளாம்? எப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவன் கூட சண்டை வந்துட்டு போல, அதனாலதான் அந்த அக்கா உன்கிட்ட வெடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, சரியா? சரி என்ன, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஏலே, எதையாச்சும் ஏடா கூடமா பண்ணி வைக்காதே. ஆமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, நீங்க போயிட்டு வாங்க. சரி நாங்க போறோம், நீ இரு. பிரியா இங்கதான் இருக்கியா நீ? இரு, உனக்கு உடனே ஃபோன் பண்றேன். ஏப்பா, ஏன்ப்பா வந்த இடத்துல சோகமா இருக்கீங்க? வாங்க வெளியே போவோம். ஆமா போ, வா போ, வெளியே போவோம். இங்கன்னு வந்து சும்மா எதுக்குப்பா ரூம்குள்ளேயே கிடக்கணும்? இதுதான் அங்கனே இருந்திருக்கலாம்ப்பா நம்ம ஊர்லயே. மக்கா, அப்பைக்கு ஒரு மாதிரி இருக்குமா? நான் கொஞ்ச நேரம் அப்படி படுத்துக்கிறேன், நீங்க வேணா போயிட்டு வரீங்களா? என்னது வெளியே போகணுமா? ஏன் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன உங்களுக்கு? வீட்லயே தானே கிடந்தீங்க, இங்க ரூம்குள்ள இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நல்லா அலைஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க இவளுங்களும். அவளுங்க ஆட்டம் கொடுக்கறதுக்கு இவளுங்களும் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. ஏற்கனவே அவன் கூட பார்த்தேன், இவன் கூட பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. இன்னும் போங்க, போயிட்டு ஊர் ஊரா சுத்துங்க. இன்னும் நல்ல பேரெல்லாம் எடுத்து கொடுங்க எனக்கு, சரியா?
ஏடி பிரியா, உன்னை காலேஜ் அனுப்புனா நீ ஏமா கூட சுத்திக்கிட்டு கிடக்கா? இங்க பாருடி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான். முதல்ல ஊருக்கு போயிட்டு என் அண்ணன் மகன் ரகுவை உனக்கு கல்யாணம் பண்ற வேலையை பார்க்கணும். எப்பா இங்க பாரு பத்மா, என் மேல இருக்கிற கோவத்தை, என் தங்கச்சி மேல இருக்கிற கோவத்தை குழந்தைங்க மேல காட்டாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு போவோம் வீட்டு இருந்தா போ கூட சேர்ந்து, இல்லையா வீட்டு ரூம்குள்ளேயே கடை. அதை பத்தி கவலை இல்லை எங்களுக்கு. ஆமா மக்கா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க வெளியே. இல்லப்பா, நான் போகல, ரூம்குள்ளேயே இருந்துக்கிறேன். ஏக்கா வாப்பா போயிட்டு வருவோம். இல்லடி பரவாயில்ல. இங்க பாருடி பிரியா, சொல்லுறதை கேட்டு இருந்து நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். ரகுவை தான் நீ கல்யாணம் பண்ணணும். ஆமா. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம குழந்தைகிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? என்னது குழந்தையா? இன்னும் 2 மாசத்துல அவளுக்கு எக்ஸாம் எல்லாம் நடந்து முடிஞ்சு அவ காலேஜே முடிக்க போறா. ஆமா, இன்னும் குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாருமா, உன் அண்ணன் குடும்பத்துல நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அங்க போயிட்டு என் பிள்ளையை கொடுக்கணும்னு நீ நினைக்காத. அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேச்ச மாத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். என் அண்ணன் சொல்லியிருக்காங்க, ரகுவை இவளுக்கு தாரேன்னு சொல்லிக்கிட்டு. ஆமா, கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். ஏக்கா வா வெளியே போவோம். எப்ப நாங்க வெளியே போறோம், நீ வாரியா? இல்ல மக்கா, போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரியா? நீ போறியா எப்படி பத்மா? நான்லாம் போல. ஆமா, போயிட்டு திரும்பி அவன் மூஞ்ச பார்த்தா எரிச்சலா தான் இருக்கும் எனக்கும். நான் இங்க இருந்துக்கிறேன். நீங்க போயிட்டு சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டேன். கையில போன் எடுத்துட்டு போங்க. ஆமா, கையை வீசிக்கிட்டு போயிடாதீங்க. ஏமா அதெல்லாம் எடுத்துட்டு போவோம். நீ சும்மா நெய்ன்னு கத்திக்கிட்டே இருக்காத. முதல்ல உன்னை ஸ்கூல்ல விரட்டி வச்சு அடிக்கணும்டி. மார்க் எடுத்திருக்கா? வாய் மட்டும் பாரு, இங்க இருந்து அங்க இருக்கு. இப்ப அம்மைய பாருப்பா. பத்மா, பிள்ளைங்களை திட்டாத. நான் எதுவும் சொல்லல உங்க பிள்ளைங்களை. ஆமா, போயிட்டு வாங்க, போங்க. போயிட்டு சீக்கிரமா வாங்க. மணி இப்பமே இருட்டுற மாதிரி ஆயிட்டு. 6 மணி 8 மணிக்குள்ளேயாச்சு வந்து ரூம்குள்ள சேர்ற வழிய பாருங்க. அங்க நீ சுத்திக்கிட்டு கிடக்காதீங்க, தெரியாத ஊருக்குள்ள. சரியா? இந்த ஹோட்டலுக்குள்ளேயே கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணுவாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க. சரிம்மா. ஒரு நிமிஷம் நில்லுங்கடி. ஏமா என்னம்மா உனக்கு பிரச்சனை? இங்க பாரு, உன் அத்தைய பார்த்தேன் சொத்தைய பார்த்தேன் அங்கே ஓடிட்டு இருக்க கூடாது. எவளுக்கும் அத்தையும் இல்லை சொத்தையும் இல்லை. சரியா? போனமா வந்தமான்னு இருக்கணும். எவளையும் பார்த்து உறவு கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஆமான்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க போயிட்டு வாரோம். இந்த பெரிசு கூட வாயை மூடிக்கிட்டு தான் போகுது. இது கவிதா பாத்தீங்களாங்க, வாய் என்ன நீளத்துக்கு இருக்குன்ட்டு. இவளை எப்படிதான் நான் பெத்தன்னு எனக்கே தெரியல. உன் பிள்ளை உன்ன மாதிரி தானே இருக்கும். உன் வாய் மட்டும் மூடுதா? கொஞ்ச நேரம் அமைதியா இருனா. நான் என்ன பேசிக்கிட்டே தானே இருக்கு. அந்த மாதிரி தான். என்ன சொன்னீங்க? ஏம்மா, நான் ஒன்னும் சொல்லலம்மா. நான் தூக்கம் வருதுன்னா தூங்க போறேன். வீடு நாளை அதானே பார்த்தேன். ஏக்கா, இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நான் ரூம்லயே உட்காந்துக்கிட்டு இருப்பேன்ல. யாக்கா நீயும் மூச்சு தொங்க போட்டுக்கிட்டே இருக்கா? சொல்லி அம்மா சொன்னது நினைச்சா? ரகு மாமாக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொன்னாங்களா, அது நினைச்சாக்கா? நீ வேற சும்மா இருடி. ஏக்கோ, அதான் ரகு மாமாக்கு தெரியும்ல நீ லவ் பண்ற விஷயம். முத்துமாரிக்கும் ரகுக்கும் தான் பிடிக்காதுன்னு முன்னாடியே தெரியும்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். ரகுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. ரகுவும் எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவான் பார்த்துக்கோ. சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்ததுனால. அம்மா எதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பைய கூட சமாளிச்சிடலாம். அம்மா தைய தக்கனுக்கு தான் குதிக்கா. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலடி. சரிக்கா, ஃபீல் பண்ணாத, வா போவோம். இல்ல கவிதா, எனக்கு வரக்கே பிடிக்கல. நான் இங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அத்தை யாராச்சும் வந்தா உன்னை அனுப்பி விடுறேன். சரியா? ஏதோ நீ இல்லாம நான் மட்டும் எப்படி போவேன்? ப்ளீஸ் கவிதா, போயிட்டு வா. ஏம்மா என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம்க்கா. எங்க அத்தை எங்க? உங்க அத்தை பின்னாடி தான் வாராங்க. நாங்க எல்லாரும் கேம்ப் ஃபயருக்கு போறோம். நீங்களும் வரீங்களா? போயிட்டு வருவோம். எதுக்கு அவங்க அம்மா நம்ம கூட எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம பேசாத, அமைதியா வா. நான் என் தங்கச்சி மட்டும் அனுப்பி விடுறேன் எங்க அத்தை கூட. சரிங்களா? அவளை பாத்துக்கோங்க. சரிம்மா, அத்தை பின்னாடி தான் வாரேன். பிரியா, என்னம்மா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒன்னும் இல்ல, எங்க அத்தை இங்க வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் என் தங்கச்சி கேம்ப் ஃபயர் பாக்கணும்னு சொன்னா. அவ கூட அனுப்பலான்னு சொல்லிட்டு தான். ஓ சரிம்மா. ஏக்கோ, நீ சொல்றத பார்த்தா உண்மையா தான் இருக்கும் போலக்கா. நான் தான் சொன்னலாட்டி அது உண்மைதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் பார்த்துக்கோ. ஆமாம், நான் அன்னைக்கு பார்த்தேன். இவ தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு பேகிட்டு இருந்தா. சரி, நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டேன். இன்னைக்கு தான் தெரியுது என்னத்தை பண்ணுறது. சரி வா, நம்மளுக்கு எதுக்கு அடுத்தவங்க வீட்டு விஷயம். இவளுங்க அடுத்தவங்க வீட்டு விஷயம்னு சொல்லிட்டு நல்லா பேசுவாளுங்க. பிரியா, என்னம்மா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதே ஒன்றும் இல்லை. இவ கவிதா கேம்ப் ஃபயர் பார்க்கணுன்னு சொன்னா. அதான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். யாருக்கிட்டையாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தலை வலிக்கு பார்த்துக்கோங்க. அதே இவளை யார் கூட அனுப்புறதுன்னு தெரியல. உங்கள் நாத்தனார் இருக்காங்களா, அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் பின்னாடி வாரீங்கன்னு சொல்லி. அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கவிதாவை மட்டும் கூட்டிட்டு போறீங்களா? இதில் என்ன இருக்கு பிரியா, கூட்டிட்டு போறேன், நீயும் வா. இல்லை தேனா, வாரல, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி கவிதா, வா போவோம். போய் முத்துமாரி. யாமா அழுகுறா, என்னாச்சு? முத்துமாரி, அம்மா கிட்ட ஒரு சண்டை வந்துச்சு ஈவினிங் போல. அவங்க எல்லாரும் சேர்ந்து நான் ஒரு பைய கூட போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அம்மா எனக்கு ரகு கூட கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்க. நீ என்ன சொன்னா? நான் எதுவுமே சொல்லல. ஆமா, எதுவுமே சொல்லிடாத உன் வீட்டுல. ஆமா, இப்படியே இருந்தா எப்பதான் உன் வீட்டுல சொல்லுவ நீ? ஏன் முத்துமாரி என்கிட்ட கோபப்படுறா? என்ன பிரியா, எப்பதான் சொல்லலான்னு இருக்கா நீ? சரி அழுகாத. உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன்.
உலகம் எதுத்தாலும் உனக்காக நான் வருவேன். முத்துமாரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படாத நான் இருக்கேன்ல. இங்க பாரு, நானே அங்க பக்கத்துல இருக்க கடையில இருக்கேன். சரியா, நாளைக்கு நீ அங்கன வா. என்ன சொல்ற? சரி. அங்கன வச்சு எல்லாத்தையும் பேசிப்போம். இங்க யாராச்சும் பேசணும்னா அதுக்கப்புறம் உங்க அத்தை கிட்ட சொல்லிடுவாங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. இதான் பிரச்சனைன்னு நினைக்கேன். அதான் உங்க அத்தை என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காங்க. நானும் தெரிஞ்சுட்டா என்னன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு முத்துமாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. எங்க நீங்க போயிட்டே இருங்க, நான் பிரியாவை கூட்டிட்டு வரேன். ஆ சரி சரி. பிரியா, என்ன இதெல்லாம்? இந்த சைடு வா முதல்ல. இங்க பாருப்பா தம்பி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன். ஆமா, உன் அம்மாக்காரிக்கிட்ட வந்து இவளால குப்பை கொட்ட முடியாது. அவ வீட்டுக்கு போயிட்டு உன்னால குப்பை கொட்ட முடியாது. தேவையில்லாத மனசுல ஆசையை வளர்த்துக்கிறத விட்டுட்டு இந்த விஷயத்தை இங்கேயோ முடிச்சுட்டு போறது நல்லது ரெண்டு பேருக்கும். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நீங்களும் காதல் கல்யாணம் தானே பண்ணியிருக்கீங்க. என் கதை வேற, உன் கதை வேறப்பா தம்பி. எல்லாமே ஒண்ணுதான்க்கா. இங்க பாரு, இன்னொரு வாட்டி உறவு முறை சொல்லி என்னை கூப்பிடாத, நான் சொல்லிட்டேன். ஆமா, உன் அம்மாக்காரிக்கிட்ட எங்களாலேயே ஒரு பச்சை தண்ணியை வாங்கி குடிக்க முடியாது. இந்த பிள்ளையை கொண்டு அங்கனை வச்சு உன் அம்மாக்காரி கொடுமையோ கொடுமை தான் படுத்துவா. முதல்ல உன் வீட்டில் ஒத்துப்பாங்களா? ஐயா, உன் வீட்டில் ஒத்துப்பாங்களா? என்ன இதெல்லாம்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. வா போவோம். ஒரு நிமிஷம் நாங்க சொல்றதை கேளுங்களேன். யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல. நானும் சொன்னேன், வா பிரியா.